5th standard term 3 unit 6 fraction அந்த சாப்டர் பார்க்கலாம். ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்குது. அந்த சாக்லேட்டை வந்து நம்ம 2 பேருக்கு பிரிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? 8 பீசஸ் இருக்குது. அப்போ நம்ம பிரிக்கும் போது 4/8ன்னு பிரிக்கலாமா? இல்லை நம்ம வந்து 4 பேருக்கு பிரிக்கிறோம், அப்போ நம்ம 2/8ன்னு பிரிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பிரிக்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 2/8, 3/8 அப்படின்னு எழுதலாமா? 2 பேருக்கு நம்ம கொடுக்குறோம், மொத்த பீசஸ் 8. ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல் ஆர் அ கலெக்ஷன். ஸோ பிக் நம்பரை வந்து டினாமினேட்டரில் எழுதணும், மேலே வந்து ஸ்மால் நம்பரை நியூமரேட்டரை எழுதணும். ஸோ திஸ் இஸ் த நியூமரேட்டர் அப்பர் பார்ட் அண்ட் த டவுனர் பார்ட் இஸ் அ denominator. 2/8 and 3/8 are the fractions. So first example பார்க்கலாம். Given below is the collection of 7 stars. இங்கே வந்து 7 stars கொடுத்துருக்கு. How will you represent the shaded and the unshaded stars given below as a fractions? இப்போ இங்கே வந்து 7 stars கொடுத்துருக்கு. இந்த 7 starsல 5 stars வந்து ஷேடடாக இருக்குது, 2 stars வந்து ஷேடடாக இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதணும்? total stars equal to 7, shaded stars equal to 5, unshaded stars is equal to 2. ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? how will you represent the shaded and unshaded stars? ஸோ டோட்டல் ஸ்டார்ஸ் வந்து நம்ம டினாமினேட்டரில் எழுதிக்கணும் 7, ஷேடட் ஸ்டார்ஸ் வந்து 5. ஸோ அதை வந்து மேலே எழுதிக்கணும். த ஃப்ராக்ஷன் ஆஃப் தி ஷேடட் ஸ்டார்ஸ் ஆர் 5/7. அப்போ அன்ஷேடட் வந்து நம்மளுக்கு 2/7ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். represent the following figures in a fraction, compare them and say which is greater. இப்போ இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு நம்ம எது வந்து பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், 5 பாக்ஸஸ் இருக்குது, 3 வந்து ஷேடடாக இருக்குது. இதில் வந்து 5 பாக்ஸஸ் இருக்குது, இது வந்து 2 ஷேடடாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 3/5 அண்ட் 2/5ன்னு எழுதலாமா? ஸோ 3/5 is greater than 2/5, right? 3 தான் வந்து 2ஓட பெருசு. ஸோ we have to write like this, 3/5 is greater than 2/5. Next question, 6.3. Write the following figures in a fraction and say which is smaller. இப்போ வந்து இந்த 3 ரீஜன் வந்து ஷேடடாக இருக்குது, மொத்தமாக நம்மளுக்கு 4 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ we have to write like this, 3/4. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் இங்கே வந்து 4 பாக்ஸஸ் இருக்குது, 1, 2, 3 and then 4. ஸோ ஃபஸ்ட்டு 1 பாக்ஸ் மட்டும் ஷேடடாக இருக்கனால நம்ம வந்து 1/4 அப்படின்னு எழுதலாம். ஃப்ரம் திஸ் we have to equalate. So 1 is smaller than 3. So we have to write like this, 1/4 is smaller than 3/4. இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம், எக்ஸசைஸ் 6.1. write the fraction shown by the shaded parts. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், 5 ரீஜன் வந்து ஷேடடாக இருக்குது. ஸோ 5 by ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்கா? ஸோ டோட்டல் பார்ட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் 5/12. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், மொத்தமாக இருக்கிறது எண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6. ஸோ த டினாமினேட்டர் இஸ் 6 அண்ட் ஷேடட் ரீஜன் இஸ் 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், இங்கே ஃபுல் ரீஜன் எத்தனை இருக்குது? 3, 6, 9. ஸோ 9 by மேலே வந்து நம்ம 3 எழுதிக்கணும், 3/9. Shaded region 3 and then total region 9. Write the fraction for the following and find the numerator and the denominator. Sheila got 12 marks out of 20 marks in science. So first நம்மளுக்கு total mark என்ன கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம denominatorல எழுதிக்கணும் 20, and then Sheila got 12 marks. So we have to write it in numerator, 12/20. Second point, 6 fruits are rotten out of 40 fruits in the basket. இது நம்ம எப்படி எழுதலாம்? 40 வந்து டினாமினேட்டரில், நியூமரேட்டரில் வந்து 6 எழுதணும், 6/40. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், தேர்ட் சம்மில், in a colony of 50 houses, 17 houses are not occupied. So we have to write like this, 17/50. In a colony 15 houses and 17 houses are not occupied. 17 வந்து நியூமரேட்டரில் எழுதணும், 50 வந்து டினாமினேட்டரில் எழுதணும். Find out which is a greater in the following fractions. ஸோ இங்கே வந்து 5/12, 7/12 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு பார்க்கணும். ஸோ we have to symbol like this, smaller, greater than, like this symbol we have to put. ஸோ தேர்ட் சம்மில் நம்ம கிரேட்டர் தென் எது ஸ்மாலர் தென் எதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் 5/12, 7/12.
இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கனால மேலே இருக்க நம்பர் மட்டும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இங்கே வந்து 7 கொடுத்துருக்கு, இங்கே வந்து 5 கொடுத்துருக்கு. ஸோ 7 is greater than 5. So we have to write 5 is lesser than 7. இந்த சிம்பிள் வந்து போடணும். இங்கே செகண்ட் பாயிண்ட் 22 is greater than 17. And then third point 11 is smaller than 27. Next fourth sum, which is smaller in the following fraction. Same தான், smaller than symbol போடணும். ஸோ இந்த சம்மில் வந்து வேல்யூ நம்ம எழுதிக்கணும். கிரேட்டர் நம்பர் வந்து 7/12. This is the answer. In this, greater value is 22/48. Third point la greater value நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 27/56. So the value is 27/56. Next, fourth sum, 10/42, 21/42. So we have to find the smaller value வந்து நம்ம find பண்ணோம். So 10 is smaller than 21. So the symbol is this and the answer is 10/42. So we have to write like this, 10/42. Next, 31/37, 15/37. We have to find which is smaller one. 15 is smaller than 31. So the answer is 15/37. இதோட exercise 6.1 முடியுதா. Next, types of fractions. Fractionsல என்னென்ன types இருக்குன்னு பார்க்கலாம். Represent the following figure in a fraction. 3/8. 3 is the numerator which is smaller than the denominator. This types of fraction is proper fraction. So நமக்கு வந்து numerator வந்து smaller இருக்கணும், denominator வந்து bigger இருக்கணும். That is the proper fraction. Next, improper fraction. Numerator is greater than the denominator. So the value of a numerator is bigger and the denominator is smaller. This is the improper fraction. Next, mixed fraction. Mixed fraction is nothing but, இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கவிதா has 5 dosas. She want to share her dosas among herself and her 3 friends equally. So we have to do like this. இப்போ வந்து 4 part நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம், 4 பார்ட்டை வந்து நம்ம 5 மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணுன்னா நம்ம எப்படி அதை பிரிப்போம். ஸோ நம்மக்கிட்ட 5 தோசாஸ் இருக்குது. ஸோ நம்ம we have to share it at 4 மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணோம். ஸோ 1 வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்துடும் காமனாக. ஒரே ஒரு தோசை மட்டும் நம்மளுக்கு 4ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணோம். ஸோ இட் வில் கெட் 1/4. ஸோ த வேல்யூ ஃபார் 1 மெம்பர் இஸ் 1/4. திஸ் இஸ் தி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1 தோசா அண்ட் தென் 1/4 dosas. Next, equivalent fraction. Equivalent fraction is nothing but 2 fractions வந்து சேமாக இருக்கணும். அது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 is equal to 2/4. எப்படின்னா 1/2 வந்து நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 2/4 கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவலண்ட். இங்கே வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கா. இஃப் 1 chapati is divided equally between 2 people, then each others will get a half a chapati. The fraction half is written as 1/2 and 1 is a numerator and 2 is a denominator. இதே நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா 2/4னு வேல்யூ வரும். ஸோ 2 is a numerator and 4 is a denominator. So we have to write like this, 1/2 equal to 2/4. This is the equivalent fraction. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 6.4 பார்க்கலாம். Find the fraction with the denominator 20 which is equivalent to 2/5. இங்கே வந்து 2/5ன்ற வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து 20ன்னு இங்கே வந்து போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு மேலே இருக்க வேல்யூ, அதாவது நியூமரேட்டர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். அவங்க வந்து ஈக்குவலண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை 5 × 4. 5 × 4 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 20 கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம 4ஓட மல்டிப்ளை பண்ணிடணும். 2 × 4 = 8. So the value is 8/20. The fraction 8/20 is equivalent to 2/5. ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 8/20. வேல்யூ இஸ் 8. Next example, find the fraction equivalent to 8/20 with the denominator 5. நம்மளுக்கு 8/20 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து டினாமினேட்டர் நம்ம வந்து 5ன்னு போட்டுக்கணும்.
ஸோ வி மஸ்ட் ஃபைண்ட் இந்த பாக்ஸில் என்ன நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து 20 வேல்யூ கொடுத்துருக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து 5 இருக்குது டினாமினேட்டரில். நம்மளுக்கு என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கும்? 4 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்குமா? ஸோ மல்டிப்ளை 4 இன்ட்டு போத் சைட்ஸ், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ நம்மளுக்கு இங்கே 4 போட்டோம்னா இங்கே 2 வந்தால் தான் நம்மளுக்கு 8 வரும். ஸோ த வேல்யூ இஸ் 2. 2/5. 8 divided by 4 is 2. So 2/5 is equivalent to the fraction 8/20. Next நம்ம exercise 6.2 பார்க்கலாம். 6.2 first sum, write the suitable number in the box. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சம்ஸும் போடணும். இவங்க வந்து 1/2 கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு நியூமரேட்டர் வந்து எதுவும் கொடுக்கல, டினாமினேட்டர் வந்து 8. ஸோ த வேல்யூ இஸ் இன்ட்டு 4 பண்ணணும். இன்ட்டு 4 பண்ணும்போது நம்மளுக்கு நியூமரேட்டர் வேல்யூ கிடச்சிடும். ஸோ த வேல்யூ இஸ் 4. 4 ones are 4. 4/8. The answer is 4. Next, second question, 1/3 equal to 7/dash. ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 7 கிடைக்கணும். அப்போ நம்ம 1 into 7 equal to 7. ஸோ நம்ம வந்து இங்கே 7 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்குமா? 3 7s are 21. 7/21. The value is 21. Next, third point, 9/11 equal to 18/dash. ஸோ சேம் தான், ஈக்குவலன்ட் பண்ணணும். 9 2s are 18 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்ம வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 22 கிடைக்கும். 11 2s are 22. The value is 22. Next, 5/15. இங்கே வந்து 3 கொடுத்துருக்கு. நம்மளுக்கு என்ன வேல்யூ போட்டால் 15 கிடைக்கும்? 5 போட்டால் 15 கிடைக்கும். 5 3s are 15. ஸோ மல்டிப்ளை 5 here. அப்போ நமக்கு என்ன வேல்யூ போட்டால் 5 கிடைக்கும்? 1 போட்டால் தான் நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ 5 ones are 5. The value is 1. Next question, 14/26 equal to dash by 13. நம்மளுக்கு 13 டேபிள் தெரியும். 13 into 2 is equal to 26. So we have to multiply 2 here. இப்போ நம்மளுக்கு இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 14 வரணும். அப்போ நம்மளுக்கு என்ன போட்டால் வரும்? 7 போட்டால் தான் 14 வரும். ஸோ the value is 7. Next question, 4 into 4 is equal to 16. So we have to multiply 4 here. இப்போ நம்மளுக்கு வந்து 8 கொடுத்துருக்கீங்க வேல்யூ. நம்ம வந்து 2 போட்டால் தான் 8 வரும். 2 into 4 is equal to 8. So the value here is 2. Next question, 1/dash equal to 7/28. So we have to multiply 7. 7 ones are 7. ஸோ இங்கே வந்து நம்ம 7 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து 4 கிடைக்கும். 7 4s are 28. ஸோ 1/4 is the answer. இங்கே வேல்யூவில் என்ன வரணும்னா 4. நெக்ஸ்ட் இங்கே dash by 5 equal to 15/25. இப்போ நம்மளுக்கு வந்து 5 மல்டிப்ளை பண்ணால் 25 கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்ம வந்து 5 மல்டிப்ளை பண்ணோம். 15 வந்து நம்மளுக்கு 5 டேபிள் எங்கே வரும்? 3 டைம்ஸ் வருமா? 5 3s are 15. ஸோ வேல்யூ ஹியர் இஸ் 3. Next, find the equivalent fraction with the denominator 18 for each of the following fractions. Okay. இப்போ வந்து 1/2 இங்கே வேல்யூ கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் வந்து 18 வரணும். ஸோ 2 நம்ம 18 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து 9 போடுவோமா? 2 9s are 18. ஸோ we have to multiply 9 to the numerator. So we get the answer 9. 9/18. 1/2 equivalent fraction வந்து 9/18. ஸோ நெக்ஸ்ட்டு 2/3. 2/3க்கு நம்ம 18 டினாமினேட்டர் வரணும் அப்படின்னா நம்ம வந்து 6 மல்டிப்ளை பண்ணணும். 3 6 are 18 and then 2 into 3 is equal to 6. நெக்ஸ்ட்டு 4/6. அப்போ நம்ம வந்து இங்கே 3 மல்டிப்ளை பண்ணோம். இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நம்மளுக்கு 4 into 3 12 கிடைக்கும். அப்போ 12/18. நெக்ஸ்ட்டு 2/9. ஸோ we have to multiply 2. இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு வேல்யூ 4/18. நெக்ஸ்ட்டு 7/9 கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மல்டிப்ளை 2 to the both sides. ஸோ we get the answer as 14/18. Last one, 5/3. 5/3. So 3 into 6 is 18. So 5 into 6 is 30. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30/18. So the value here is 9/18, 6/18, 12/18, 4/18, 14/18 and 30/18. This is the answer. Next question. Find the equivalent fraction with the denominator 5 for each of the following fraction. So நம்மளுக்கு வந்து கீழே வந்து 5 வரணும். ஸோ denominator 5. நம்மளுக்கு வந்து இங்கே 15 கொடுத்துருக்கு. நம்ம 5 எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 into 3 15. ஸோ we have to divide 3 to 6. அப்போ நம்மளுக்கு 2 வரும். 2/5.
Next 10 by 25. We have to divide 5 here. So we get 5. இப்போ நம்ம 5 ஆல் இங்கே நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 வரும். நெக்ஸ்ட்டு 10 by 25. நம்மளுக்கு வேல்யூ வந்து என்ன வரணும்னா டினாமினேட்டரில் 5 வரணும். நம்மளுக்கு டிவைடட் பை 5. இங்கே வந்து நம்ம 5ஓட மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 25 கிடைக்கும். ஸோ மேலேயும் வந்து நம்ம 5ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 10 கிடைக்கும். ஸோ த வேல்யூ இஸ் 2 by 5. ஃபஸ்ட் ஒன்க்கும் வேல்யூ 2 by 5, செகண்ட் ஒன்க்கும் 2 by 5. ஸோ நெக்ஸ்ட்டு 12 by 30 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 12 by 30 equal to 5. நம்மளுக்கு இங்கே 6 போடணும். 6 5s are 30, ரைட்? ஸோ நம்ம இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 வேல்யூ வரணும். ஸோ we have to 2. The value is 2 by 5. அகைன் நம்மளுக்கு வந்து 2 by 5 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 by 10 ஈக்குவல் டு நம்மளுக்கு ஈக்குவலண்ட் வந்து 5 கிடைக்கணும். ஸோ 5 into 2 equal to 10. ஸோ நம்ம வந்து இங்கே 2 வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்பர் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு 2 3s are 6 வரும். ஸோ the value is 3 by 5. நெக்ஸ்ட்டு 6 by 10 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு 21 by 35. ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டர் வந்து 5 வரணும். ஸோ நம்ம வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 35 கிடைக்கும். ஸோ we have to multiply numerator into 7. 21 7 டேபிளில் இது 3 டேபிளில் வருமா? 7 3s are 21. ஸோ the value here is 3 by 5. The value is 3 by 5. So find the equivalent fraction with the denominator 5 for each of the following fractions. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவில் நம்ம வந்து 5 டினாமினேட்டரில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ the value is 2 by 5, 2 by 5, 2 by 5 and 3 by 5 and 3 by 5. This is the answer.